படம் நல்லா இருக்குண்ணா. எல்லாரும் நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி எமோஷனல் எல்லாமே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அதுவும் சசிகுமார் சார் இதுவும் சிம்ரன் மேம் காமோ ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு. குட்டி பையனும் நல்லா நடிச்சிருந்தான். டைரக்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாருமே எல்லாரும் விசில் அடிச்சிட்டு இருந்தாங்க. தேட்டரே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஃபுல்லாக எல்லாரும் என்ஜாய் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்காங்க. லேக் சுத்தமாக இல்லைண்ணா. நல்லா தான் இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. எண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. டேரக்ட் டெபியூ மாதிரி தெரியல. எல்லாரும் வந்து பார்க்கலாம். செம்மையா என்ஜாய் பண்ண 10 out of 10 கொடுக்கலாம். மியூசிக்கும் செம்மையா இருந்தது. ஏன்னா சசிகுமார் ஆக்டர் வந்து ஒரு எமோஷனலான ஆக்டர், ஆக்ஷன் ஆக்டர். இது காமெடி இல்ல எல்லாமே மிக்ஸ்ட் அப்பா இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஆமா கண்டிப்பா போய் பார்க்கலாம். எல்லாமே தியேட்டரே எரப்ட் ஆயி சிரிச்சாங்க. ஏன்னா 2 மணி நேரம் படம் இருக்கு. ஏதோ ஸ்லோ ஆகுற மாதிரி ஏதோ உங்களுக்கு தெரியுது? அப்படி இல்ல எதுவும் இல்லனா. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க. வெரி சாரி. தள்ளிக்கோங்க. சூப்பரா இருந்துச்சு. எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? சூப்பர். படம் ஃபுல்லாவே என்ஜாய்மெண்டா தான் இருந்துச்சு. படம் சிரிப்பா இருக்கா? ஆக்ஷன் சிரிப்பா தான் இருக்கு. ஃபுல்லா ஆக்ஷன்லாம் எதுவும் இல்லை. 3 மணி நேரத்துல உங்களுக்கு ஏதோ லாக் ஆகுற மாதிரி எதுவும் லாகே இல்லை ப்ரோ. 3 மணி நேரம்லாம் இல்லை. 2:30 மினிட்ஸ்லேயே முடியும். சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ரெட்ரோ இல்லை, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. சாங்லாம் ஓகேவா தான் இருக்கு. ஏன்னா சசிகுமார் வந்து ஒரு எமோஷனலான ஆக்டர். அவருக்கு காமெடி வராது. இதுல எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். வந்து ஒரு குடும்பத்தோட உட்காந்து நல்லா பார்க்கலாம். ஒவ்வொரு இதுவும் நல்லா மூவ் பண்ணி கொண்டு போயிருக்கிறாரு. புது டைரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாரு. அவரோட பாட்டு ரொம்ப அழகாக இருந்தது. குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல மூவி. அதை தவிர கதை வந்து ஏன் எதுக்குன்னு எனக்கு கேட்க சொல்ல தெரில. ஆனால் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. காமெடி சூப்பர். நல்லா ரசித்து சிரித்தோம். ஆனால் நல்ல ஒரு ஆஃப்டர் அ லாங் கேப் ஒரு நல்ல மூவி பார்த்தோம். சசிகுமார் காமெடி நல்லா பண்றாரா? ஏன்னா பழைய படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் இல்லை, இதில் சசிகுமார் காமெடின்னு ஒன்றும் இல்லை. குட்டி பையன் காமெடி தான் ரொம்ப நல்லா இருந்தது. 2.5 மணி நேரம் நமக்கு எதுவும் லாக் ஆகுற மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க சார். அதான் ஈஸியா நல்லா அழகா மூவ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். குடும்பங்கள் பார்க்கக்கூடிய ஒரு குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆனா அதை பத்தி கதை கருவெல்லாம் பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா பண்ணல. ஒரு ஜாலியா ஒரு 3 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபேமிலியா போய் பார்க்கலாம். நிறைய காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. அதுமாதிரி டிஃப்ரெண்ட். அந்த சசிகுமாரோட ஆக்டே வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா சுப்ரமணியம் நாடகங்கள்லாம் வந்து ஒரு எமோஷனல் மாதிரி. இது காமெடி அப்படினா இதுல எந்த அளவுக்கு ஒரு வொர்க் அவுட் ஆயிருக்கு? இது காமெடியாவே இருந்துச்சு. இதுல நிறைய எமோஷனல்ஸும் நிறைய இருக்கு. அதுல பையன் அப்பா பையன் அந்த எமோஷனல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா கருத்து இல்ல ஸ்லோவா போற மாதிரி எனக்கு எந்த ஃபீலும் இல்லை. ஆனா நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா ஸ்லோவா போறப்பெல்லாம் யோகி பாபு சார் அவங்கலாம் வந்துட்டு அதை மேட்ச் பண்ணிடுறாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்லை. இல்ல இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது என்னோட ஒப்பீனியன் தான். அது அவங்கவுங்களுக்கு பர்சனை பொறுத்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. இல்ல ஸ்லோவாலாம் போற மாதிரி இல்லை. மியூசிக் செம்மையா இருந்துச்சுங்க. நீங்க மியூசிக் பாருங்க. அதுல லிரிக்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆமா இந்த இதுல டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இவரோட எமோஷனல்ஸ் தான் அதிகமா இருந்துச்சு. ஆமா அவளோட ஸ்லாங் அவர் அப்படியே அந்த படத்துல உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த லாங்குவேஜ் பேசினவங்க எல்லாருமே நல்லா அந்த ஸ்லாங் பேசினவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. சசிகுமார் சாரும் அந்த ஸ்லாங் கரெக்டா பேச சூப்பரா இருந்தது படம். எந்த அளவுக்கு இருக்கு? காமெடி எல்லாம் எப்படி இருக்கு? ஐயோ காமெடி ஃபுல்லா படம் காமெடி தான். காமெடி எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி. ரொம்ப நல்லா இருந்தது. படத்துல எல்லாமே காமெடி தான். படம் ஸ்லோவா போற மாதிரி இல்ல அப்படி எதுவும் தெரியல பதர். எனக்கு எதுவும் பேசாது. லாக் எனக்கு தெரியல. லாக் எதுவும் எதுவுமே இல்ல. அப்படிலாம் எதுவும் தெரியல. எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஒரு ஈழ தமிழர்களை பத்தின கான்செப்ட் சொன்னாங்க. ஏதாவது அரசியல் அந்த மாதிரி தான் பேசுறாங்களா? அவன் ரொம்ப டெப்தா இதுக்குள்ள போல. ஜஸ்ட் ரொம்ப ஒரு அவங்க ஃபேமிலிக்கு வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாங்க அது மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. தவிர்த்து ரொம்ப அந்த அரசியல்லாம் அவன் பேசல. அவங்க பேசுன ஸ்லாங் வந்து இலங்கை சம்பந்தமா பேசுனாங்க. ஓகே அது வொர்க் அவுட் புரியுதா? அது புரியுது. அவங்க அப்படியே எக்ஸாக்டா பேசல. நம்மளோட தமிழ் சேர்த்து தான் பேசுறாங்க. அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபீல் கூட இருந்துச்சு ப்ரோ. வரும்போதே ஒரு 2 மணி நேரம் ஒர்த்தான ஒரு படம் பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் தான் ப்ரோ இருக்கு. ஒர்த்து கொடுத்த காசுக்கு கரெக்டான ஒரு படம் ப்ரோ. படம் ஃபுல்லா இப்போ இந்த ஆல்ரெடி அதே ஸ்டுடியோஸ்ல வந்து இந்த இதெல்லாம் வந்துச்சுல லவ்வரு அந்த குட் நைட்டு அதே ஃபீல்ல இருக்கு. ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் கருத்தோட இதோட சொல்லியிருக்காங்க. நிறைய ஹியூமனிட்டி பற்றி, கைண்ட்னஸ் பற்றி, இன்னொரு பீப்புள் கிட்ட எப்படி இருக்கணும் அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க ப்ரோ. படம் ஒரு ஹோலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிபேட் ஃபிலிம் செம்ம படம் ப்ரோ. அவர் அபிஷாந்த் நினைக்கிறாம அவர் வந்து ஒர்த்தா பண்ணியிருக்காரு. செம டைரக்ஷன். பெஸ்ட் ஒர்க் ப்ரோ. புரியல. அது வருது. அது வந்து மெயின் இது இல்லை ப்ரோ. அது வந்து சட்டிலாக வருது.
இப்போ எப்படின்னா ஒருத்தங்க என்ன மொழி பேசுறாங்க இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுறோம்ல, அப்படி பண்ணாம அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, நம்ம கிட்ட எப்படி பழகுறாங்கன்றத பொறுத்து அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கூட பிரச்சனை இல்லை, அவங்க நல்லவங்களா இருந்தா போதும் அப்படின்றது தான்.